ஹாய். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதை உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் உங்களோட சினைப்பை, சரிங்களா? ஸோ இந்த சினைப்பையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேற வேற ஸ்டேஜில் வளர்கிற கருமுட்டை, அதாவது அடுத்தடுத்து மெச்சூர் ஆகிற கருமுட்டை வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கருமுட்டை கருவாகிறதுக்கு 89 டேஸ் வளர வேண்டியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கிறது அப்படியே வளர்ந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபாலிக்கிள் தான் மெச்சூர் ஆகும். ஸோ அது மெச்சூர் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பீரியட் சைக்கிள். நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ ஒரு 28 டேஸ் சைக்கிளை நம்ம ஆவரேஜாக எடுத்திருக்கோம். 14th டே இதில் ஓவுலேஷன் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஓவுலேஷன் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய கருமுட்டை வந்து வெடிச்சு கருமுட்டையை வெளியில தள்ளுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜ் இது வளர்ந்து இந்த பெருசா வரத்துக்கு வந்து மூளையில இருந்து எஃப்எஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து கருமுட்டையை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ வந்து ஒரு மென்சுரல் சைக்கிள்னா மூளை, அது கீழே பிட்யூட்ரி கிளாண்டு, அதுக்கப்புறம் கருமுட்டைப்பை, கர்ப்பப்பை, இது எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹார்மோன்ஸ்னால ஓவரியில் என்ன மாற்றம் அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் திருப்பி யூட்ரஸில் மாற்றம் வரும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சைக்கிள், சரிங்களா? அப்போ மென்சஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓவரியில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் பீரியட்ஸ் வருது. இதை வந்து பிரெயின் உடனே சென்ஸ் பண்ணும். ஏன்னா ஹார்மோன்ஸ் இல்லைன்னா கருமுட்டை வளராது. அப்போ பிரெயின்ல இருந்து இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிட்யூட்ரி, பிரெயினுக்கு கீழே இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ற உறுப்பு பேரு பிட்யூட்ரி. அதுல இருந்து எஃப்எஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோன் வந்து ஓவரிஸ்க்கு வரும். வந்து இந்த ஃபாலிக்கில் இந்த மாதிரி பெருசா வளர்த்துறதுக்கு அது ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். இந்த ஃபாலிக்கல் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளதான் கருமுட்டை இருக்கும், சரிங்களா? இந்த ஃபாலிக்கல் தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு இல்லையா, இது வந்து கர்ப்பப்பை பெட்டை டெவலப் பண்ணும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர வர என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் இது அதிகமானோடனே இதுக்கு மேலே இந்த கருமுட்டை வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும், பிட்யூட்டரிக்கு அனுப்பிச்சு இனி எஃப்எஸ்ஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, இது போதும் அப்படின்னு சொல்லி அதை தடுக்கும். அப்போ பிரெயின் என்ன பண்ணும்னா அவ்வளோதான், கருமுட்டை வளர்ந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ பிரெயின்ல இருந்து எல்ஹெச்னு லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபாலிக்கிள் வெடிச்சு கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இப்ப கருமுட்டை ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஓவுலேஷன் 14th டே நடந்துருச்சு. இது வரைக்கும் கர்ப்பப்பையில என்ன ஆயிருக்கும்னா நம்ம பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடியூஸ் ஆன ஈஸ்ட்ரோஜன்னால இந்த கர்ப்பப்பை பெட் பார்த்தீங்கன்னா திக் ஆயிட்டு வரும். நிறைய ரத்த குழாயெல்லாம் உள்ள ஃபார்ம் ஆயிட்டு வரும். ஏன்னா இது வந்து கன்சீவ் ஆச்சு, இந்த சைக்கிள்ல கர்ப்பம் உண்டாச்சு அப்படின்னா அந்த கருவுக்கு சத்தெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்கு ரத்த ஓட்டம்லாம் வரணும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் டெவலப் பண்ணி ஒரு நல்ல சாஃப்ட் பெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவுலேஷன் வரைக்கும் நடக்கிற சேஞ்ச். ஒன்ஸ் கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கருமுட்டை கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரெக்னன்சி ப்ரொசீட் ஆகும். சப்போஸ் இது வந்து இந்த சைக்கிள்ல கன்சீவ்லாம் ஆகல அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இந்த ஃபாலிக்கல், மீதி ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, இது வந்து கார்பஸ் லியூட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக் மாதிரி, இதுல இருந்து தான், அதாவது கருமுட்டை ரிலீஸ் ஆன ஃபாலிக்கிள் இது வந்து என்ன பண்ணும்னா இந்த கருமுட்டை கருவாயிருந்தா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வேணும், சரிங்களா? அந்த ஹார்மோனை இந்த கார்பஸ் லூட்டியம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கருமுட்டையை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கன்சீவ் ஆனா பீரியட்ஸ் ஆகாம அந்த கரு உள்ள வந்து பெட்ல போய் ஒட்ட வைக்கிறதுக்காக இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை செக்ரேட் பண்றது இந்த வந்து கருமுட்டை வெடிச்ச ஃபாலிக்கல், அதுதான் வந்து கார்பஸ் லூட்டியம்ங்கிறோம். இது வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பட் இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த 14th டே அந்த மாதிரி வரும்போது அது சென்ஸ் பண்ணிடும், இது வந்து கன்சீவ் ஆகலை இந்த சைக்கிள், இது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணும்னா இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து அப்படியே சுருங்கி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்திடும். ஸோ இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் பிளட் லெவல்ல இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும் போது நமக்கு ப்ளீடிங் இங்க இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் இங்க ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த கருமுட்டை அடுத்த சைக்கிளுக்கு ரெடியா வந்து இதே மாதிரி நிற்கும். இதுதான் நம்மளோட சைக்கிள். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டாப் ஆகி ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் போது ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் அப்படின்னு சொல்லி
பிஜின்னு சொல்லுவோம். ப்ரோஸ்டாகிளாண்டன்ஸ்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். இந்த கெமிக்கல் தான் கர்ப்பப்பையை சுருங்கி இந்த கர்ப்பப்பை பெட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா, யூட்ரஸ் எப்படி இருக்குன்னா யூட்ரஸோட நடுவுல தான் இந்த பீரியட்ஸ் ஆகிற லேயர் இருக்கும். இதை வந்து வெளியில தள்ளணும், அதை ஷெட் பண்ணணும். ஏன்னா இந்த சைக்கிளுக்கு இந்த பெட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வெளியில தள்ளுறதுக்கு வந்து அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் தான் இன்னொரு ஃபங்க்ஷனும் பண்ணுது. என்னன்னா நமக்கு 5 to 7 days, ஆவரேஜா 3 to 5 days சைக்கிள்ல ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த கெமிக்கல் ப்ரோஸ்டாகிளாண்டின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் நார்மல் சைக்கிள். இப்போ நீங்க இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேல கம்பேர் பண்ணும்போது, ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூளை, பிட்யூட்ரி, ஓவரி, கர்ப்பப்பை எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு மாசத்துல எத்தனை ஹார்மோன்ஸோட ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லையா, ஒரு தடவை ஈஸ்ட்ரஜன் டாமினண்டா இருக்கும், ஒரு தடவை ப்ரொஜெஸ்ட்ரான் டாமினண்டா இருக்கும், அப்புறம் மென்சஸ் அப்ப ரெண்டுமே குறையும். இதை ஸ்டிமுலேட் பண்ண ஒரு ஹார்மோன், இதை ஸ்டிமுலேட் பண்ண இன்னொரு ஹார்மோன், இந்த மாதிரி மாறி மாறி ஹார்மோன்ஸ் வரனாலதான் நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் கூட லேடிஸ்க்கு இருக்கும். ஸோ வெயிட் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே சேம் லேடி ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஓவலேஷன் தாண்டி இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட எஃபெக்ட் வரும்போது கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாட்டடா வயிறே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க வந்து பிசிஓடியில உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு புரியும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.